Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் பவுடரை பயன்படுத்தி ரொம்ப சுவையான டீ எப்படி பண்ணலாம்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த டீ பண்ண தெரியும். ஆனா நிறைய நேரங்கள்ல அந்த பால் பவுடரோட ஸ்மெல் வந்து ஃப்ரெண்ட்ல நிக்கும். அது எதுவுமே இல்லாம இந்த டீ வந்து சூப்பரா பண்ணலாங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான டீ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சொல்ல போற அளவு எல்லாமே 2 பேருக்கு குடிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ டீ கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிற அளவு எல்லாமே கூட்டிக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ முதல்ல 2 கப் அளவு தண்ணி எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்தது அதே கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம இப்போ பால் பவுடரை சேர்க்க போகிறோம். 2 பேருக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் பால் பவுடர் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போது தண்ணி கூட பால் பவுடர் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதில் கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டீ பவுடர்லாம் சேர்த்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற பாத்திரத்தை நம்ம இப்போ ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த அளவுக்கு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் டீ பவுடர் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி சேர்க்க போகிறோம். நீங்கள் இது எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைனா மசாலா டீ மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இந்த மாதிரி சேர்க்கலாம். நான் எனக்கு இஞ்சி மட்டும் தான் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சக்கரை தான் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவு சரியாக இருக்குங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை பொடி இருக்குல்ல, அதை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஆரம்பத்தில் கரைச்சி வச்சுக்கிற இந்த பால் பவுடர் மிக்சரை இதில் சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் கட்டிதும் இல்லாமல் கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இந்த அளவுக்கு கொதிக்க விட்டாதாங்க அந்த பால் பவுடரோட ஸ்மெல் வந்து இருக்காது. நம்ம அந்த டீ குடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இதை நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பால் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கே இந்த மாதிரி டீ செஞ்சு குடிங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கோம். அதனால் இதோட டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி டீ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.